400 வருடங்களுக்கு பின்பதாக மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இருந்த இந்த இடைவெளி, மத்தேயு அவருடைய சுவிசேஷத்தை எழுத ஆரம்பிக்கின்றார். மத்தேயு ஒரு விசேஷித்த ஒரு நபராய் இருந்தார். அவர் டாக்ஸ் கலெக்டர், வரி வாங்குகின்ற ஒரு நபர். அவர் மத்தேயு சுவிசேஷத்தை யூதர்களுக்காகவே விசேஷமாக எழுதினார். யூதர்களுக்கு இயேசுவை குறித்து ஒரு அறிமுகம் ஆகணும் என்று, இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளணும் என்ற ஒரு விருப்பத்தோடு மத்தேயு தம்முடைய சுவிசேஷத்தை எழுதினார். மத்தேயு சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 53 முறைகள் அவர் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களை பயன்படுத்தி இயேசு எப்படி அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார் என்று அங்கு நிரூபிக்கின்றார். மத்தேயு 27 அதிகாரம் 9 யூதாஸ் எப்படி ஆண்டவரை காட்டி கொடுக்கின்றான் என்பதை குறித்து அங்கே மத்தேயு எழுதின பொழுது அவர் மத்தேயு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியம் என்னவென்றால், தீர்க்கதரிசனிகளாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படி இது நடந்தது என்று மீண்டும் மீண்டும் பல இடங்களில் மத்தேயு எழுதுகின்றார். இந்த வசனத்தை வாசிங்களா, 27:9 வாசிங்களா. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேற்று. அவர் சொல்றாரு, யூதாசு காரியத்தை பண்ண அந்த விஷயம் யாருங்க அதை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைத்தாருங்க? எரேமியா உரைத்ததை மத்தேயு அங்க தெளிவாக எல்லா படிக்கின்றவர்களுக்கு அவர் சுட்டி காமிக்கிறார். எரேமியா 32 அதிகாரம் 6-9 இதை குறித்து தான் அங்கே மத்தேயு எழுதுகின்றார். சகரியா 11 அதிகாரம் 12-13 நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதுவும் இதை குறித்து அங்கே சகரியா தீர்க்கதரிசி இதை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கின்றார். இந்த 2 வசனங்களுடைய நிறைவேறுதல் தான் நம் மத்தேயு 27 அதிகாரத்தில் 9 பார்க்கணும்.